ஸ்ட்ராபெரிக்கு வளர்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதுதான். அந்த டெம்பரேச்சர் 20க்கு டேயில் வந்து 20 கீழே இருக்கணும், நைட் டெம்பரேச்சர் வந்து 5 கீழே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஈவினிங் வந்து நல்ல ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் ஆகும். 5 கம்மி வரும்போது நல்ல ஃப்ளவர் ஆகும். நல்ல காலையில் வந்து 17, 18 வரும்போது என்னென்னா ஃப்ரூட் நல்லா வரும். அதுதான் இது மெயின் காரணம். அதனால் ஸ்ட்ராபெரிக்கு பண்ணுறது வந்து மெயின் அந்த கிளைமேட்டிக். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பழங்களும் ஒரே ஊர்லேயே விளையுமான்னு கேட்டிங்கன்னா விளையாது. இப்போ திருச்சி அப்படின்றதுல ஹாட்டாக இருக்கும், வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே என்ன விளைய வைக்க முடியுமோ அதுதான் அங்கே விளையும். இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கும், அப்போ அங்கே என்ன விளையுமோ அதுதான் விளையும். ஸோ சின்ன பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் பார்க்கும்போது அது ஒரு ரிச்சாக இருக்கும், ஃபாரின் பழம், இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்மளை சொல்லி வளர்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அதிகப்படியாக அதை சாப்பிட்ருக்க மாட்டோம். கெஸ் பண்ணியிருப்பீங்க, ரெட் கலரில் இருக்கும், சாப்பிட்டா அப்படியே உதடு ஃபுல்லாக ரெட் ஆகிடும். அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரி பழம் வளரணும் அப்படின்னா அதுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் சில்லுன்னு இருக்கோ அந்த கிளைமேட்டில் மட்டும் தான் ஸ்ட்ராபெரி பழத்தை விளைய வைக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரி பழம் எப்படி விளைய வைக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி, அதாவது அந்த குளிரா இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி எந்த வெரைட்டில நம்ம விளைய வைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அந்த ஸ்ட்ராபெரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு கண்ணன் அப்படிங்கிறவரு, நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவர். அவரு சொல்லிக் கொடுக்க போறாரு. ஸோ இந்த வீடியோல என்ன வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ராபெரியை நம்ம விளைய வச்சா நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும், அது எப்படி விளைய வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கூட சேர்ந்து கைட் பண்ண போறாரு நமக்காக. ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க யுவராணி. ஸ்ட்ராபெரி மேக்ஸிமம் 2 இதில் வெரைட்டியில் பண்ணுவாங்க சார். ஒன்று ஷார்ட் டே வெரைட்டி, டே நியூட்ரல் வெரைட்டின்னு 2 டைம் பண்ணுவாங்க சார். இப்போது டே நியூட்ரல் வெரைட்டி வந்து சீசனலி சேஞ்ச் ஆகும் சார். இப்போது மார்ச்சில் வந்து பிளான்டிங் பண்ணுறதுல வந்து என்னென்னா டே நியூட்ரல் வெரைட்டி இருப்பாங்க சார். ஷார்ட் டே வெரைட்டி வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து ஷார்ட் டே வெரைட்டி பண்ணுவாங்க சார். ஷார்ட் டே வெரைட்டி வந்து நம்ம நவம்பர் டிசம்பரில் பிளான்டிங் பண்ணுறதால நம்ம சூஸ் பண்ணுறது வந்து ஷார்ட் டே வெரைட்டி தான் பண்ணுவாங்க. ஓகே. அதில் வந்து வெரைட்டிஸில் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க சார் ஸ்ட்ராபெரியில். இப்போ டே நியூட்ரல்னா அல்ஃபியானா, மாட்டிட்ரின்ட்டு 2 வெரைட்டிஸ் இருக்குங்க சார். அது மேக்ஸிமம் நீலகிரியில் போடுவாங்க. நீலகிரியில் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுறது வந்து ஷார்ட் டே வெரைட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் டே வெரைட்டியில் என்னென்ன இருக்குன்னா நபீலா ஒரு வெரைட்டி, கேமரோசான்ட்டு ஒன்று இருக்குது, வின்டர் டான்னு ஒன்று இருக்குது, சுவிட்ச் ஆர்லி, அந்த மாதிரி ஒரு 5-6 வெரைட்டி நம்ம இதில் இருக்குங்க சார். நம்ம மேக்ஸிமம் நீலகிரி மக்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நபீலா அண்ட் கேமரோசா, வின்டர் டான் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். மெஜாரிட்டி பண்ணுறது வந்து நபீலா தாங்க சார். நபீலா. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஷார்ட் டே, டே நியூட்ரல் 2 வந்துட்டு ஒரு பெரிய கேட்டகரி சொன்னீங்க. அதுக்குள்ளே சப் கேட்டகரிஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெரிய கேட்டகரிஸ்க்கு இருக்கிற வித்தியாசங்கள் என்னென்ன? இப்போது ஷார்ட் டே வெரைட்டினாங்க சார். இப்போது டே நியூட்ரல் வெரைட்டிக்கு வந்து கொஞ்சம் சன்லைட் இருந்தாலே போதுங்க சார். அது கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அது ப்ரொடக்ஷன் ஆகும். டே நியூட்ரலுக்கு கொஞ்சம் சன்லைட் ஜாஸ்தி வேணும் சார். அப்போ நம்மளுக்கு டிசம்பர் டு ஜூன் பண்ணும்போது சன்லைட் நமக்கு அதிகமாக இருக்கிறதால அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதால தான் ஷார்ட் டே வெரைட்டி நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோங்க சார். நம்மளுக்கு சீசனிலே அந்த நம்ம பிளான்டிங் இது நவம்பரில் பண்ணுறதால அது நம்ம யூஸ் பண்ணுறாங்க சார். அதனால் அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுதான் ஷார்ட் டே வெரைட்டி இது பண்ணுறாங்க. அதில் வெரைட்டிஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ வெரைட்டினா நபீலா எங்களுக்கு பண்ணினா த்ரூ அவுட் இயர் வந்து எங்களுக்கு ஃப்ரூட் கிடைக்கும். ஓகே. த்ரூ அவுட் இயர் ஃப்ரூட் கிடைக்கிறதால நாங்கள் வந்து நபீலாவே தேர்ந்தெடுக்கணும். நபீலா கேமரோசா வந்து சில சீசனில் கொடுக்கும், ஒரு 6 மாதம் அந்த மாதிரி நல்லா கொடுக்காது, கம்மியாகிடும். ஆனால் நபீலா வந்து த்ரூ அவுட் இயர் ஃப்ரூட் கொடுக்குறதால நாங்கள் நபீலா வெரைட்டியே வந்து நீலகிரி மக்கள் மெஜாரிட்டி அதை தான் யூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே. ஸோ இப்போ டே நியூட்ரல் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடவே மாட்டோமா? இல்லைங்க, அது சீசனலி மாறும் இல்லைங்களா சார். சீசன் இப்போது மார்ச்சில் பண்ணும்போது நம்மளுக்கு பூனா பழமும் வந்துடும் இல்லைங்க. அதனால் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டேயில் அது வராதுங்க சார். டே நியூட்ரல் வெரைட்டி அந்த டைம் போனது வராதுங்க சார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஷார்ட் டே வெரைட்டி நம்மளுக்கு சீசன் தான். அப்போ தான் எங்களுக்கு சீசன் வரும். மார்ச் டு நவம்பர் எங்களுக்கு பிளான் இது வர்றதால அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள சப்பு சொன்னீங்க இல்லையா, நபீலா ஒன்று சொன்னீங்க, அது வெரைட்டிங்க. இப்போ ஷார்ட் டே வெரைட்டியில் 4-5 வெரைட்டிஸ் இருக்குங்க சார். அதில் இது என்னென்னா நபீலா, கேமரோசா, வின்டர் டான், சுவிட்ச் ஆர்லி அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த கேமரோசா, வின்டர் டான் இதை விட நபீலா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்துட்டு அதிகமாக பழம் கொடுக்குமா? பழம் இல்லை சார். அது வந்து என்னென்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் கரெக்டாக சேஃப் நல்லா இருக்குங்க சார். பழம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி கிடைக்குங்க சார். அதனால் இது நம்ம சூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இப்போது நம்ம சூழ்நிலையில் வந்துட்டு இதுதான் கரெக்டாக வரும், அதனால மட்டும்தான் அது நம்ம நீலகிரி கண்டிஷனுக்கு வந்து இப்போ பூனாவில் எடுத்தோன்னா வின்டர் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க சார். ஏன்னா அவங்க பண்ணுற பழம் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே அந்த ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துருவாங்க. நம்ம இங்கே 1 இயர் ஃப்ரூட் இங்கே நீலகிரியில் பண்ணுறதால என்னன்னா நம்மளுக்கு லாங் டைம் ஃப்ரூட் கொடுக்கணும். அதனால் அது பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து நபீலா வெரைட்டி வந்து நல்லா இருக்கிறதால நபீலாவே சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே. இப்போது இதுக்கு வந்து இந்த வெரைட்டிக்கு சொன்னீங்கல்ல, இந்த வெரைட்டிக்கு தேவைப்படுற ஒரு கிளைமேட்
அப்படின்னு சொன்னால் என்ன? சார் இது ஸ்ட்ராபெரி போடுறது 20 டிகிரி கம்மி தான் நல்லா வருங்க சார். 20 டிகிரி ஈவினிங் டெம்பரேச்சர் வந்து 5 கீழே இருக்கும். ஓகே. அது ரெண்டும் நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அது ஒரு ஸ்ட்ராபெரிக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அதுதான். அந்த டெம்பரேச்சர் 20 டேல வந்து 20 கீழே இருக்கணும், நைட் டெம்பரேச்சர் வந்து 5 கீழே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஈவினிங் வந்து நல்ல ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் ஆகும். 5 கம்மி வரும்போது நல்ல ஃப்ளவர் ஆகும். நல்ல காலையில் வந்து 17, 18 வரும்போது என்னென்னா ஃப்ரூட் நல்லா வரும். அதுதான் இது மெயின் காரணம். அதனால் ஸ்ட்ராபெரிக்கு பண்ணுறது வந்து மெயின் அந்த கிளைமேட்டிக். கேமரோசா, வெண்டர்டோன், நபீலா இதெல்லாம் ஸ்ட்ராபெரினுடைய பேரா? எனக்கு ஸ்ட்ராபெரி மட்டும்தானே தெரியும் அப்படின்னு இவ்வளோ நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் இந்த வெரைட்டி பற்றிலாம் இன்டெப்த்தாக வந்து கண்ணன் நிறைய விஷயங்கள் நம்ம கூட சொல்லிக் கொடுக்க போகிறாரு. பட் இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் பார்த்தா மட்டும்தான் புரியும். டக்குன்னுலாம் புரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் எப்படிங்க ஸ்ட்ராபெரி விவசாயத்தை கற்றுக்க முடியும்? ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஸ்ட்ராபெரி விவசாயம் ஆண்டுக்கு 30 லட்சம் வருவாய் அப்படிங்கிறது தான் கோர்ஸினுடைய பேர். நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோனுடைய முடிவில் அந்த வீடியோவை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கண்ணன் அவர்கள் கூட இன்னும் சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் வாங்க. நியூட்ரிஷன் ஸ்ட்ராபெரியில் பொறுத்தளவு எல்லா பழமும் ஒரே நியூட்ரிஷன் தான், அதே மாதிரி தான் கிடைக்குது சார். நம்மளுக்கு பொறுத்தளவு ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுக்கிறோங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்றே தான் கொடுக்குதுங்க சார். ஸோ நியூட்ரியன்ஸ் எந்த ஒரு பிரச்சனை? ஒரு பிரச்சனை அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரி வந்துட்டு நியூட்ரியன் ஃபேக்டர் அப்படின்னு நான் கேட்டதுனால வந்துட்டு வகை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்மிங், ஸ்ட்ராபெரியே ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு ஏன் நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்ட்ராபெரியில் என்ன நல்ல விஷயம்? சார் ஓல்டு இதில் நம்ம உலகத்தில் 10 ஃப்ரூட்டில் வந்து பெர்ரியில் வந்து ஒரு 3rd பிளேஸில் இருக்குதுங்க சார் ஸ்ட்ராபெரி. ஃபஸ்ட்டு வந்து பிளாக்பெர்ரி, அந்த மாதிரி ப்ளூபெர்ரி, அந்த மாதிரி இருக்குது. 3rd பிளேஸில் இருக்குங்க. ஹைலி நியூட்ரிஷன் சார். ஹைலி வந்து நம்மளுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி பண்ணுறது வந்து மெயினாக அந்த ஸ்ட்ராபெரி. விட்டமின் சி இதில் ரிச்சாக இருக்கிறதால. இன்னொன்று இது என்னன்னு சொல்கிறது, சில ரிசர்ச்ல இப்போல்லாம் சொல்கிறது இதில் கேன்சர் கூட கட்டுப்படுத்துகிற இது எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். ஒரு குத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா நம்ம ஒரு ஃபேஷியலுங்க சார். இப்போது நல்லா நம்ம ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ ஆகிறதுக்கு வந்து மெயினாக ஸ்ட்ராபெரிஸ் தான் யூஸ் பண்ணாங்க சார். அதனால் ஸ்ட்ராபெரி. இன்னொன்று வந்து இதில் வந்து பல இதெல்லாம் பண்ணுறதால இது நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி இருக்கிறதால. ஸ்ட்ராபெரியில் உள்ள ஊட்டச்சத்து. ஸ்ட்ராபெரிகளில் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளமாக உள்ளன. அவை இயற்கையாகவே வைட்டமின்கள், நார் சத்து மற்றும் குறிப்பாக பாலிஃபெனால்ஸ் எனப்படும் அதிக அளவு ஆக்சிஜனேற்றத்தை எந்த சோடியம், கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் இல்லாமல் வழங்குகின்றன. ஸ்ட்ராபெரிகள் முதல் 20 ஆக்சிஜனேற்ற பழங்களில் ஒன்றாகும். மேலும் இவை மாங்கனீஸ் மற்றும் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாகும். ஒரு ஆரஞ்சு பழத்தை விட 8 பெரிகளை ஒரு முறை சாப்பிட்டால் அதிக வைட்டமின் சி கிடைக்கிறது. ஸ்ட்ராபெரிகளில் கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், ஃபோலேட் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான ஆந்தோசயனின்ஸ் உள்ளன. இவை ஸ்ட்ராபெரிகளுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கும் ஆரோக்கியமான தாவர கலவைகள். பழங்களை பழுக்க வைக்கும் போது ஆந்தோசயனின் அளவு அதிகரிக்கிறது. அதாவது பழம் சிவப்பாக இருப்பதால் அதில் அதிக ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கின்றன. ஸ்ட்ராபெரியின் ஆரோக்கிய நன்மைகள். ஸ்ட்ராபெரியில் உள்ள வைட்டமின்கள், தாதுகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. எடுத்துக்காட்டாக ஸ்ட்ராபெரியில் வைட்டமின் சி, பாலிஃபினால்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற கலவைகள் நிறைந்துள்ளன. இவை சில நோய்களை தடுக்க உதவும். ஸ்ட்ராபெரிகளில் காணப்படும் ஆக்சிஜனேற்ற கலவைகள் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எனப்படும் நிலையற்ற மூலக்கூறுகளை நடுநிலையாக்குவதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள செல்கள் மற்றும் திசுக்களை பாதுகாக்கின்றன. உங்கள் உடலில் சுற்றித் திரியும் அதிகமான ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இது செல்கள் மற்றும் திசுக்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஃப்ரீ ராடிக்கல்ஸ் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஸ்ட்ராபெரியில் உள்ள தாவர ரசாயனங்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய உடல் பருமன் உட்பட பல சுகாதார நிலைமைகளுக்கு பங்களிக்கும் வீக்கத்தின் அளவுகளை குறைக்க உதவுகிறது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ட்ராபெரியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா? வாயிலே நுழையாத பேர்லாம் கஷ்டப்பட்டு நானே மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இந்த விவசாயத்தை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா இப்போ நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கூல் கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்களும் இந்த விவசாயம் பண்ணலாம். ஸோ இந்த விவசாயத்தை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராபெரி விவசாயம் ஆண்டுக்கு 30 லட்சம் வருவாய் அப்படிங்கிற கோர்ஸ் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது.
செக் பண்ணி பாருங்க. அந்த கோர்ஸோட லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. அண்ட் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம யுவராணி எனக்கு தெரியப்படுத்துங்க.